இதை எங்கள் மாணவர்கள் செஞ்சு காட்டுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதுவார் அவங்க ஒய்ஃபுக்கு. அப்போ இன்னொருத்தர் கூட உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃப் பேர் வந்து பானுமதி. அப்போ அன்புள்ள பனுமாதிக்குன்னு எழுதுவார் அவர். One, 3, 5, 7, 9, 10 ரிலீஸ். அடுத்தது ட்விஸ்டிங். வாழ்க்கையில் ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் சில பேருக்கு வாழ்க்கையே ட்விஸ்டாக இருக்கும். அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்றது இப்போ எங்கள் பசங்க வந்து ட்விஸ்டிங் பண்ணி செஞ்சு காட்ட போகிறாங்க. ரெடி, ஸ்டார்ட். One, 3, 5, 7, 9, 10 ரிலீஸ். அடுத்தது முக்கியமான விஷயம், முன்னாடி 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் அப்புறம் கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது தேர்டு, பேக்வேர்ட். வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானே அவன் ரொம்ப நல்லவன்டான். அந்த மாதிரி எங்கள் மாணவர்கள் எவ்வளோ வளைச்சாலும் வளைவாங்க. இவங்க எப்படி வளையிறாங்க பாருங்கள். 1, 3, 5, 7, 9, 10 அடுத்தது ரிலீஸ். லெக் பேலன்ஸ். வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெற்றாருன்னா மொத்த காலில் நின்று எப்படியோ நின்று ஜெயிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஆளுங்க அதே லெக் பேலன்ஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ரெடி, ஸ்டார்ட். One, 3, 5, 7, 9, 10 ரிலீஸ். அடுத்தது ஹேண்ட் பேலன்ஸ். எக்ஸாம் எழுதுறதுக்கு, புத்தக பையை தூக்கிறதுக்கு, பின்னால் வாழ்க்கை சுமையை சுமக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹேண்ட் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கை பேலன்ஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். 1, 3, 5, 7, 9, 10 ரிலீஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கீழே போகலாம். இருக்கிறவங்க அந்த 3 பேர் வாங்க. ரெடி, ரெடி. 6th ப்ரோக்ராம் கனெக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணலாமே அவங்களுக்கு. ரைட். கனெக்ஷன். வாழ்க்கையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது சேர்ந்தால் தான் கனெக்ஷன் வரும். இங்கே வந்து கை காலில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் நியூட்ரலாக நிற்கிறாரு. ரிலீஸ். மிக்சிங். ஃபார்வேர்டு, ட்விஸ்டிங், பேக்வேர்டு எல்லாமே வரும். ரெடி, ஸ்டார்ட். பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், ட்விஸ்டிங் எல்லாமே வாழ்க்கையில் சமாளித்து ஜெயிச்சாகணும். அதுக்கான பயிற்சி இது. ரிலீஸ். லாஸ்ட் ப்ரோக்ராம். ஒரு பூ மலர்வதை போல இவங்க பண்ண போகிறாங்க. அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக மலர்ந்து வாழ்வாங்க வாழ்க. அனைவரையும் ஆசீர்வாதத்துடன் வாழ்த்தி வணங்குகிறேன். ரிலீஸ். தேங்க்யூ. இப்போ அந்த முன்னாடி 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தடைகள் எத்தனை தடைகள் என்ன வந்தாலும் போனாலும் தினமும் நம்ம எல்லாரும் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்றது தான் அந்த 2 பேர் செஞ்சு காட்டிட்டு இருந்தாங்க. அதனால் பேரண்ட்டும் டீச்சர்ஸும் எல்லாருமே டெய்லி தியானம், மூச்சு பயிற்சி, யோகா எல்லாம் பண்ணணும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.